1886 வந்து அமெரிக்கால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காற்றேத்திய குளிர்பானம் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லப்படுறத வந்து கொக்கோ கோலா மற்றும் பெப்சிகோ கம்பெனிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கோக், பெப்சி, இந்த ஃபேண்டா, மிராண்டா போன்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அப்போ வந்து ரொம்ப பெரிய ரீச் ஆகுது. இதெல்லாம் வந்து அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நடக்குது. அப்போ இங்க இந்தியால எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு 102 வருஷத்துக்கு முன்னாடி 1924 வேலூர்ல இருக்கக்கூடிய எஸ்.வி. கண்ணுசாமி முதலியார் அப்படின்றவர் கண்ணன் அண்ட் கோ அப்படின்னு வந்து ஒரு சோடா கம்பெனி ஆரம்பிக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்தியாவிலே முதல் கோலி சோடா மேனுஃபேக்சர் பண்ணி உருவாக்குனது, கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டம். அப்போ வந்து அதை வட ஆற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு, எஸ்.வி. கண்ணுசாமி முதலியார் ஒரு 102 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோலி சோடா டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறார். இப்போ என்ன பண்றாரு, ஒரு காற்றேத்த குளிர்பானத்தை இவராகவே கண்டுபிடிக்கிறார். இதுதான் இந்தியாவிலே முதல்ல கோலி சோடாவை இன்வென்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வேலூர்ல ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு, நம்மளுக்கு அந்த லெவலுக்கு டெக்னாலஜி கிடையாது, இந்தியாவிலையும் அப்போ ஏற்றுமதி இல்லாததுனால நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஜெர்மனில இருந்து இந்த கிளாஸ், இந்த சிலிக்கா கிளாஸ், இப்போ கோலி சோடா அந்த கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலையும் அது உள்ள இருக்கிற மார்பிளையும் இம்போர்ட் பண்ணி இவரே அதை போட்டு ஃபிட் பண்ணி ஒரு வேக்யூம், ஒரு காற்று அழுத்தம் ஏற்படுத்தி அந்த கோலி வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி, அந்த கோலி நம்ம உடைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இவரே வந்து கண்டுபிடிக்கிறார்.